நமஸ்காரம். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மே 19 ஒரு பெத்த அம்மாவே அவங்களோட 3 வயசு குழந்தைய ஒரு ஆற்றுல தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. இந்த நியூஸை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை கிடைக்காம எவ்வளோ எவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படின்ட்டு நிறையா பேர் எடுத்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற டைம்ல ஒரு குழந்தைய, அவங்க பெத்த குழந்தைய, அந்த குழந்தையோட அம்மாவே அந்த குழந்தைய ஆத்துல தூக்கி போட்டு கொன்ன சம்பவம் கேரளாவை மட்டும் இல்லை, இதை கேட்குற எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஓகே, இந்த அம்மா அந்த பெத்த குழந்தைய ஏன் கொன்னாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கேரளா எர்ணாகுளம் மூலிக்குளம் பகுதியை சேர்ந்தவங்க தான் சந்தியா. வயசு 35 ஆகுது. இவங்களோட பொண்ணு பேரு கல்யாணி, வயசு 3. சின்ன குழந்தைன்னா சொல்லவா வேணும், சின்ன குழந்தைக்கான எல்லா சுட்டித்தனமும் இருக்கிற குழந்தை தான் கல்யாணி. ஒரு பக்கத்துலயே ஒரு அங்கன்வாடியில படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் போறது மாதிரி இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் இந்த பாப்பா என்னன்னா அங்கன்வாடிக்கு படிக்க போயிருக்கு. என்னைக்கு கூப்பிடுறது மாதிரியே அவங்களோட சந்தியா பாப்பாவை கூப்பிட போயிருக்கு. கூட்டிட்டு வரச்சே சந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, ஸோ கொஞ்சம் மார்க்கெட்லாம் போயிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தான் கல்யாணி பாப்பாவையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன சந்தியா மார்க்கெட் எல்லாம் போகல. இந்த குட்டி பாப்பாவை கொல்லுறது தான் இவங்களோட பிளானே. இவங்க அங்கன்வாடியிலிருந்து மார்க்கெட் எதுவும் போகல, நேரம் அந்த குழந்தைய எங்கேயாச்சும் தூக்கி போட்டு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இவங்க கரெக்டா கண்டுபிடிச்ச இடம் சாலக்குடி ஆத்துல தான் இந்த குழந்தைய தூக்கி போட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 7 o'clock அந்த டைம்ல தான் இவங்க இந்த குழந்தைய தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆட்டோலயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த டைம்ல வீட்டுல தான் எல்லாரும் கேட்பாங்க தானே குழந்தை எங்கன்னு. இது மாதிரி தான் கேட்டப்போ கல்யாணி எங்க அப்படின்னு கேட்டப்போ சந்தியாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, சரியான எந்த ஒரு கரெக்டான ஒரு இதுலயும் ரியாக்ஷன் இல்லை. அவங்க போனாங்க, போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அதுனா பஸ்ல வர்ற டைம்ல குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்ட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் உடனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்றப்போ கேரளா போலீஸும் குழந்தை எங்கன்னு தேடுறது. அந்த டைம்ல கரெக்டா என்ன ஆகுதுன்னா, கரெக்டா 7:30 மணிக்கூர்லயே இந்த குழந்தைய சாலக்குடி ஆத்துல இருந்து இறந்த குழந்தைய எடுக்கிறாங்க. இறந்த குழந்தைய எடுத்த உடனே இந்த குழந்தை எப்படி இந்த குழந்தை காணாம போச்சு, இந்த குழந்தைய யார் கூட்டிட்டு போனா அப்படிங்கிறத சிசிடிவி கேமரால இந்த சந்தியா கல்யாணிய எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, எந்த இடத்துல எல்லாம் இறங்கியிருக்காங்க, எங்க இருந்து இந்த குழந்தை மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. சாலக்குடி ஆத்துக்கு பக்கத்துல போற டைம்ல இந்த பாப்பா சந்தியாவோட கையில இருக்காங்க. போயிட்டு வரச்ச கையில கல்யாணி பாப்பா இல்ல. இதே கொஸ்டினை தான் சந்தேகம் அப்படியே அம்மா பக்கத்துல திரும்ப போச்சு. இதே கொஸ்டினை தான் போலீஸ் இங்க என்ன கேக்குறாங்க, உங்க கையில போற டைம்ல உங்க கையில குழந்தை இருக்கு, வர டைம்ல உங்க கையில குழந்தைய காணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேக்குறாங்க. இதுக்கு சந்தியாவோட ஒரே பதில், நான் குழந்தைய காணும்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ண உங்ககிட்ட, ஆனா நீங்க நானே குத்தவாளி மாதிரி குற்றத்தை எல்லாம் என் மேல திணிக்கிறது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸோட கொஸ்டின்ஸ்க்கு அவங்களால ரொம்பவே நிறைய நேரம் போய் சொல்ல முடியல. அதனால அவங்க தான் அந்த குழந்தைய தூக்கி போட்டு கொன்னதா ஒத்துக்கிறாங்க.
ஓகே, எதனால நீ இந்த குழந்தைய தூக்கி போட்டு கொன்ன அப்படிங்கிற கொஸ்டின் சந்தியா கிட்ட கேட்கும் போச்சுல, சந்தியா சொன்ன பதில் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன சரியா பாத்துக்கிறது இல்ல, என்னோட மாமியார் வீட்டுல எனக்கு சரியான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, என் மேல பாசம் இல்லாதவங்க ஏன் குழந்தை மேல பாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்தியாவோட கணவர் ஒரு குடிகாரனா. அவர் அப்பப்பவா குடிச்சிட்டு, அப்பப்பவா இல்ல மோஸ்ட்லி எப்பவுமே குடிச்சிட்டு வீட்டுல தகராறு பண்ற ஆள். இதனால மனசுடைஞ்ச சந்தியா கொஞ்சம் சம்டைம் ரொம்பவே கோபமா குழந்தைங்கள்ட்ட பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால சந்தியாவோட கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தை இந்த மேரேஜ் இதே ரிலேஷன்ஷிப்பே வேணாம், உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு நான் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போறேங்கிற மாதிரியான ஒரு பேச்சுல சொல்லியிருக்காரு. இதனால கோபமான சந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு பொண்ணு வரும்போ என் பொண்ணு அவளைதானே அம்மான்னு கூப்பிடும், அந்த மாதிரி என் பொண்ணு யாரையும் அம்மான்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு அம்மா சொன்ன பதில் இது. சரி, ஓகே, இதுவே ஒரு பெரிய கஷ்டம், பெரிய அதிர்ச்சி. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரேத பரிசோதனையில வந்த ரிசல்ட் பார்த்தான்னா அதை விட ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னன்னு சொன்னோம்னா, இந்த குழந்தை 1.5 வருஷமாவே இந்த குழந்தை பாலியல் தொந்தரவு, பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்கிறதாட்டு பிரேத பரிசோதனையில தெரிஞ்சிருக்கு. இறக்குறதுக்கும் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை இந்த குழந்தை அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆல்ரெடி ஒரு குழந்தைய அம்மா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னது, ஆத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னதே பெரிய விஷயமா இருக்கிற டைம்ல அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. வெறும் 3 வயசு குழந்தை. அப்போ ஏகதேசம் ஒரு 1.5-2 வயசுல இருந்தே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் குழந்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த குழந்தை யாருக்கிட்டையும் சொல்லிச்சா சொல்லலையாங்கிறது வெளியில கிளியரா தெரியல. ஓகே, அப்ப இதையும் அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மாவுக்கு இதை பத்தின எந்த விஷயமும் தெரியாதுங்கிற மாதிரியாக சந்தியா சொல்றாங்க. ஓகே, இந்த குழந்தை கூட யாரு நெருக்கமா இருப்பா, இந்த குழந்தை யார் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கும், இந்த குழந்தை யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த பாக்குற டைம்ல இந்த குழந்தை ரொம்பவே குழந்தையோட அப்பாவோட ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சு. அதாவது குழந்தையோட அப்பா, சந்தியாவோட கணவர் எப்பவுமே குடிச்சிட்டு வர்ற டைம்ல, வீட்டுல சண்டை வர்ற டைம்ல இந்த குழந்தைங்க என்ன பண்ணுமோ அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுல போய் தூங்கும். அதாவது சந்தியாவோட கணவர் வீட்டுல, அந்த கல்யாணியோட பாப்பாவோட அப்பா வீட்டுல போய் படுத்துக்கும். தூங்குறதுக்கு அங்கதான் போறாங்க. இப்ப அங்க போற டைம்ல எல்லாருமே நல்லா பாசமா இருக்கிறவங்க தான். அதுல ஒரு சித்தப்பா இருக்காரு. இந்த சித்தப்பா அந்த குழந்தைங்கள ரொம்ப பாசமா, அதுவும் கல்யாணி பாப்பான்னு சொன்னான்னா 2 சித்தப்பா, அதுல ஒரு சித்தப்பாவுக்கு கல்யாணி பாப்பான்னு சொன்னான்னா அவ்வளவு உயிரா. அவருதான் அவர் பக்கத்துல தூங்க வைக்கிறதுல இருந்து, அந்த பாப்பாவை குளிப்பாட்டி விடுறதுல இருந்து, அந்த பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணும், ட்ரெஸ் மாத்தி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்றது அவங்களோட சித்தப்பா. ஓகே, சித்தப்பா மொபைலை வாங்கி போலீஸ் பார்க்குறாங்க. அதில் நிறையா அசிங்கமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் சித்தப்பாவையே கொஞ்சம் போலீஸ் விசாரணையில சித்தப்பா உண்மையை ஒத்துக்கிறாரு. வேற வழி இல்லை, சித்தப்பாக்கு எஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் கொடுக்கல போலீஸ். ஓகே, இப்போ 2 அதிர்ச்சி. சித்தப்பா ஒரு குழந்தையோட அப்பா, சித்தப்பாங்கிறது அப்பா தானே, அப்பாவோட அந்த பொசிஷன்ல தானே அவர் இருக்காரு. தன்னோட குழந்தைய பார்க்க வேண்டிய ஒரு குழந்தைய அந்த இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது, அது ஒரு மனுஷ ஜென்மம்னே நம்மளால சொல்லிக்க முடியல. ஒண்ணு மட்டும் இதுல இருந்து தெரியுது, குழந்தை கல்யாணி பாப்பா இப்போ இல்ல உயிரோட. ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், ஒரு குழந்தைய
பெற்று உங்களால் வளர்த்த முடியுங்கிறது உங்களுக்கு 100% உங்களுக்கு குழந்தைய பெற்றா நான் வளர்த்துப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைய பூமியில் வர விடுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒரு அம்மா அப்பாவோட சண்டை வந்து ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு. அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளோ எவ்வளோ அந்த 3-3.5 வயசுல அந்த குழந்தை எவ்வளோ விஷயங்கள் அது ஃபேஸ் பண்ணியிருக்குதுங்கிறத பார்க்கும்போதுல நம்மளுக்கெல்லாம் அது ஜீரணிக்க முடியாத ஒரு கஷ்டமா இருக்கு. எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், எந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. அது போல இப்போ வந்து வெளியில எங்கேயாச்சும் போறோம், குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்களேன், நான் இப்போ இதை கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் இதை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை நான் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்மளோட குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இப்போ எங்கேயோ போறோம், நம்ம வெளியில எங்கேயாச்சும் போறோம்ங்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து நம்ம யார் கையிலயோ ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கான எந்த ஒரு சான்ஸும் நீங்க கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான தப்பு நடக்கிறதுக்கான மெயின் ரீசனும் அதா இருக்கலாம். மாமாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், பெத்த அப்பாவா கூட இருக்கலாம். இதுல அம்மாவோட ஒரு இது எப்படின்னா, அம்மா தான் அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்குன்னு யாரையுமே நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை. யாரும் நல்லவங்களாவும் இருக்கட்டும், அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க, நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் வேணும். நம்மளோட குழந்தைங்களோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயுமே கொண்டு தனியா விட்டுடாதீங்க. குழந்தை கொஞ்ச நேரம் தனியா இருக்கா, அந்த குழந்தை கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்கா, தயவு செஞ்சு கேளுங்க, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு. குழந்தைய எங்கேயுமே யார் கூடயுமே தூங்குறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஏன்னா எங்க எப்போ எப்படி வந்து தப்பு நடக்குதுன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. எங்க வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்குது. நம்ம அதுக்கு ஒரு வழியை நம்மளே ஏன் காமிச்சு கொடுக்கணும்? ஒரு குழந்தை இன்னைக்கு மாமா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லுமா, மாமா ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, ரொம்ப பாசமா இருக்கிறது மாதிரி தெரியும் நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா இங்கேயே நிக்கட்டுமா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதை நம்ம யோசிக்கணும். இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளை பசங்களை பெற்றவங்களுக்கும் தான் இது பொருந்தும். ஏன்னு சொன்னா இப்போ ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை எதுவுமே கிடையாது. குழந்தைங்களோட வாழ்க்கையே வந்துட்டு குழந்தைங்கள வளர்க்குறதே ரொம்ப பெரிய கடினமா போறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நம்ம வந்து அந்த இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எப்பவுமே நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். தேவையில்லாதவங்க நம்மள குழந்தைங்கள தொட்டா கூட அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வேற யாரையும் உன்னோட இதுல வந்துட்டு டச் பண்ண விடக்கூடாது, உன்னோட பாடியில டச் பண்ண விடக்கூடாது. எங்கேயும் போயிட்டு யாரு கூடயும் தனியா நீ உட்காரக்கூடாது. வீட்டுல யாரும் இல்லையா, பையன் வெளில வந்துடணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அம்மா இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கேயும் ஒத்தைக்கு போகக்கூடாது, யாராவது வீட்டில் வந்துட்டு ஆன்டி இல்லை அப்படின்னு நம்ம அங்கே இருக்கக்கூடாது, நம்ம வெளியில வந்துடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறது. சின்ன குழந்தைங்களே அது படிக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களே ஒரு பாதுகாப்பா இருந்துப்பாங்க. இந்த வீடியோ குழந்தைங்களை வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்குறேன். அவங்க எல்லாருக்குமே நான் இதை வந்துட்டு டெடிகேட் பண்றேன். இது மாதிரி இனி எவ்வளோ சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ப்ராப்ளமும் வராம நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.